ஸோ நம்ம இன்றைக்கி படிக்க போகிற டாப்பிக்கோட பேர் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை கரண்ட் சோர்ஸோ இருந்தால் இந்த சூப்பர் பொசிஷன் தியரமில் சால்வ் பண்ணலாம். இங்கே 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அப்போனா வந்து கண்டிப்பாக இது சூப்பர் பொசிஷன் தியரமில் சால்வ் பண்ணலாம். இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 200 வோல்ட்ஸ் இருக்குது, இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது 100 வோல்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளமில் இப்போ நம்ம கேஸ் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த கேஸ் 1 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 200 வோல்ட்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம், இதை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 200 வோல்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த 100 வோல்ட்ஸை ஷார்ட் பண்ணி ஒயர் வச்சு ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்க்கியூட் அப்படியே அதே சர்க்கியூட்டை தான் இங்கேயும் வந்துடும். இதுதான் கணக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு IL1. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இது 200 வோல்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டேன், 100 வோல்ட்டை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிவிட்டு இப்போ இதில் I1 ஒரு கரண்ட் போகுது, இதில் I2 ஒரு கரண்ட் போகுது. இப்போ இந்த I1 இது உள்ளார வருது, இந்த I2 எதிர் திசையில் வர்றதுனால I1 மைனஸ் I2வாக இருக்கும். இதுதான் உன்னோட லோட் கரண்ட் 1ஆக இருக்கும். ஏன்னா உனக்கு 3 ஓம் ரெசிஸ்டரில் தான் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்போ டிட்டர்மினன்ட் டெல்டா கண்டுபிடிக்கலாம். இது R11, R12, R21, R22. இதில் பார்த்தீங்கன்னா R11 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 200 வோல்ட்ஸை வச்சுக்கிட்டோம், இதில் 100 வோல்ட்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ண உடனேயும் இதில் I1 ஒரு கரண்ட் போகுது, இதில் I2 ஒரு கரண்ட் போகுது. இந்த I2 வந்து எதிர் திசையில் வர்றதுனால மைனஸ் சைன் கொடுத்துரும். அப்போ இந்த IL1 வந்து I1 மைனஸ் I2வாக இருக்கும். இப்போ இது வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். இந்த R11ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸ் இருக்குது, 3 ஓம்ஸ் இருக்குது. அப்போ 2 + 3ன்னு எழுதிடலாம். R12னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு லூப் இது, செகண்ட் லூப் இது, காமனாக வந்து 3 ஓம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே -3ன்னு எழுதிடலாம். அதேமாரி இது R21னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் லூப்புக்கும் ஃபஸ்ட் லூப்புக்கும் காமனாக இருக்கிறது. செகண்ட் லூப் இது, ஃபஸ்ட் லூப் இது. செகண்ட் லூப்புக்கும் ஃபஸ்ட் லூப்புக்கும் காமனாக 3 ஓம்ஸ் இருக்குது, 3 ஓம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே -3 எழுதியாச்சு. அப்புறம் வந்து R22னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் லூப்பில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும் போதும் இங்கே 3 ஓம்ஸ் இருக்குது, 4 ஓம்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் 5 - 3 -3 7 வந்துடுது டெல்டா. இது அப்படியே மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணிங்கனாக்கா 26ன்னு வரும். டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணால் 26ன்னு வரும். இதுதான் உங்களோட டெல்டா. இப்போ V மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், V1 V2. அப்போ அதில் V1னாக்கா ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கிற வோல்டேஜ். ஃபஸ்ட்டு லூப்பில் என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் ஃபஸ்ட்டு லூப்பு. இதில் 200 வோல்ட்ஸ் இருக்குது. இதில் போகிற கரண்ட்டும் இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால +200 நீங்கள் எழுதியிருக்கிறேன் V1ல். அப்புறம் V2வில் பார்த்தீங்கன்னா எந்த வோல்டேஜுமே இல்லை பாருங்கள். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை, வோல்டேஜே இல்லை. அப்போ அது 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ V மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்ஸு 0 வோல்ட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் உங்களோட V மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம டெல்டா I1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு காலமை வந்து வோல்டேஜ் மேட்ரிக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், 200 0ன்னு போட்டேன். இது வந்து டெல்டா மேட்ரிக்ஸில் இருக்கிற -3யும் 7ம் எடுத்து எழுதிடலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணாக்கா டெல்டா I1 கிடைக்கும், அது 1400 கிடைக்கும். டெல்டா I2னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணும் வோல்டேஜ் மேட்ரிக்ஸால் 200 0ன்னு. ஃபஸ்ட்டு காலமை டெல்டா மேட்ரிக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 5 - 3ன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிட்டர்மினன்ஸை சால்வ் பண்ணால் 600 கிடைக்கும். இப்போ நம்ம டெல்டா I2 கண்டுபிடிச்சிட்டோம், டெல்டா I1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I1 கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அடுத்த வேலை. ஸோ I1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, I1 = டெல்டா I1 பை டெல்டா. ஸோ 1400/26ன்னு கிடைக்கும். அது 53.84 கிடைக்கும். I2 வந்து இதேமாரி டெல்டா I2 பை டெல்டான்னு கண்டுபிடிக்கலாம். அது 23 ஆம்ஸ் கிடைக்குது, 23.07 ஆம்ஸ் கிடைக்குது. அப்போ IL1ன்றது லோட் கரண்ட் 1, I1 - I2 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்கா IL1 கிடச்சிரும். IL1ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30.77. ஸோ இப்போ அடுத்து நம்ம படிக்க போகிறது கேஸ் 2. கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா உன்னோட ப்ராப்ளமில் 100 வோல்ட்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இந்த சைடு இருந்த 200 வோல்ட்ஸை ஷார்ட் பண்ணிடணும். ஸோ ஷார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கிடைக்கும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஓமில் என்ன கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும் போதும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதேமாரி டெல்டா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா டெல்டா 26ன்னு கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு லூப்பு.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லூப்பில் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது, 2 ohms இருக்குது, 3 ohms இருக்குது. அப்போ 2 + 3ன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் -3 இருக்குது. இது செகண்ட் லூப்புக்கும் ஃபஸ்ட் லூப்புக்கும் அது -3 இருக்குது. இது செகண்ட் லூப்பில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 3 + 4. இது அப்படியே சால்வ் பண்ணாக்கா உங்களுக்கு 5 -3 -3 7. இது அப்படியே சால்வ் பண்ணாக்கா டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணாக்கா 26ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைச்ச உடனேயும் நம்ம அடுத்தது வந்து வி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வி மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ வி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் 2ல் இது பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு லூப்பில் எந்த வோல்டேஜுமே இல்லை. அப்போ நான் வந்து வி வந்து பார்த்தீங்க V1 வந்து 0ன்னு போட்டேன். அதே மாதிரி செகண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் வோல்டேஜாக இருக்குது. இந்த பேட்டரி சப்ளை பண்ணுற கரண்ட் இந்த திசையில் வருது. இந்த I2 எதிர் திசையில் வர்றதுனால -100ன்னு எழுதியிருக்கும். ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், -100ன்னு எழுதியிருக்கும். இப்போ டெல்டா I1 எப்படி கண்டுபிடிங்க? ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இதை டெல்டா மேட்ரிக்ஸ் எல்லாம் போட்டுருவீங்க. அப்போ டெல்டா I1 கிடச்சிரும். டெல்டா I2வும் இதேமாரியே கண்டுபிடிக்கலாம். அது -500 கிடைக்கும். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி I1 - I2 போட்டிங்கன்னா IL2 கிடைக்கும். IL2 வந்து இதான் ஆன்சரு. ஸோ IL2 வந்து 7.7 ஆம்பியர்ஸ் கிடச்சிடுச்சு. ஏற்கனவே IL1 கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து IL2வும் கிடச்சிடுச்சு உங்களுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா டோட்டல் லோட் கரண்ட் கிடைக்கும். ஸோ அது 30.77ம் 7.77 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா டோட்டல் லோட் கரண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம 3 ohm ரெசிஸ்டரில் இருக்கிற 38.47 amps தான் அதில் ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம்.